திருச்செங்கோடு அருகே மோளியப்பள்ளி ஏரியில் உள்ள வண்டல் மண்ணை எடுக்க விவசாயிகளுக்கு மட்டும் அனுமதி வழங்க வலியுறுத்தி கிராம நிர்வாக அலுவலகம் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோளியப்பள்ளி கிராமத்தில் 118 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள ஏரியில் தமிழ்நாடு அரசின் வண்டல் மண் எடுக்கும் திட்டத்தின் கீழ் விவசாயிகள் மண்ணை எடுத்துக் கொள்ளலாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்தது. ஆனால் தங்களுக்கு அனுமதி வழங்காமல் தனியார் கட்டுமான நிறுவனத்திற்கும் சாலை போடுவதற்கும் இந்த மண் அள்ளப்படுவதாக அந்த பகுதி விவசாயிகள் புகார் தெரிவித்திருந்தனர். இதில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததை கண்டித்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் பேருந்து நிலையத்தில் இருந்து கிராம நிர்வாக அலுவலகம் வரை பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கரையை பலப்படுத்துவது, சீம கருவேல முல்லை அப்புறப்படுத்துவது, உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்கள் முழுமையாக வண்டல் மண் எடுப்பதற்கு பயன்படுத்த அனுமதிப்பது என்ற முறையில் வேண்டி இன்றைக்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மற்றும் ஊர் பொதுமக்கள் பெரியவர்கள் சார்பாக மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசுக்கும் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 5000 ஏரிகளை தூர்வாருவதற்காக இந்த காலத்தில் ஒரு 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே அந்த நிதியை இந்த திட்டத்தை முழுமையாக பயன்படுத்தி இந்த ஏரியை முழுமையாக தூர்வார வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். ஏரியை சுற்றியுள்ள கருவேல மரங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கைகளை விவசாயிகள் வலியுறுத்தினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.